ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்ட் சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்ட் சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் எரியோடில் இருந்து மாரம்பாடிக்கு போகிற லைனில் ஒரு 4 ஏக்கரில் ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விதமான தகவலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் எரியோடுக்கு பக்கத்தில் மாரம்பாடி ஏரியா பஞ்சாயத்தில் தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. மொத்தம் வந்து 4 ஏக்கர். இந்த 4 ஏக்கரில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 மரம், தென்னை மரம், நல்ல காப்புள்ள மரம், 12 வயசு மரம் வந்து இருக்குது. இது இல்லாமல் பாலை போடுற கண்டிஷனில் ஒரு 200 மரம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 350 தென்னை மரத்தோட ஒரு சூப்பரான தோட்டம் நமக்கு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஒரு போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 28 லட்சம் ரூபா தான் ப்ரைஸே வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடு கிடையாதுங்க, நெகோஷியபிள் தான். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதில் மிக முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இங்கே மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி இது எல்லாமே வந்துட்டு மதகு வழியாக நம்மளோட இடத்த தாண்டியே நம்ம பவுண்ட்ரியை ஒட்டியே வந்து நமக்கு வந்து போகுது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், கவர்மெண்ட்லேருந்து அந்த மதகுக்காக ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க. இங்கேருந்து அப்படியே பக்கத்தில் வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஊரே வந்து நமக்கு வந்து கிடச்சிருதுங்க. ஏன்னா நிறைய குடியிருப்பு பகுதிகள் அமைஞ்சிருக்கு. இதை விட இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைவேஸில் இருந்து அதிகபட்சம் 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் எத்தனையோ சைட்டு வந்து நம்மளுடைய சேனலில் எடுத்து நம்ம வந்து போடுறோம். எந்த ஒரு இடமே ஒரு 35 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி தென்னந்தோப்புலாம் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லைங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு அவசர விற்பனையின் காரணமாக தான் இந்த இடத்த வந்து நமக்கு வந்து சேல்ஸுக்கே சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு தோட்டம். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலேயும் ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஹைவேஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்ரு ஊருக்குள்ளே வரக்கூடிய மெயின் பஸ் ரோட்டில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸு தான். அதாவது தார் ரோட்டில் இருந்து வெறும் ஒரு 100 அடி வந்தீங்க அப்படின்னா நம்மளோட இடத்துக்கு வந்து வந்துடலாம். இடத்துக்கு வர்றதுக்கான பாதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து பாதை. எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 30 அடியில் இருந்து ஒரு 50 அடிக்கு குறையாமலே நமக்கு வந்து பாதை வந்துட்டு தார் ரோட்டில் செப்பரேட்டாக நமக்கு வந்து கிடச்சிரும். டாக்குமெண்ட் வைஸாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா கல் எல்லாமே வந்து ஊண்டியிருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்தே கல் வந்து ஊண்டியிருக்காங்க. ஸோ பாதைக்கான எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சர்லேயும் கிடச்சிருக்கு. இடத்தோட மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண் பூமியாக நமக்கு வந்து இந்த பவுண்ட்ரி வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பண்ணையாட்கள் தங்குறதுக்கு தகுந்த மேனிக்க நமக்கு ஒரு பெரிய வீடுமே வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு மாட்டு பண்ணையுமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நிறைய பேர் வந்து வெளியூரில் இருந்து வெளிநாட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி திண்டுக்கல்லில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வேலையாட்களுக்கு வந்துட்டு ஒரு 10,000 நீங்கள் சம்பளம் கொடுத்தாலே போதும். ஆல்ரெடி ஒருத்தவங்க இருக்காங்க. இன்கேஸ் அவங்க இல்லை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு மந்த்லி ஒரு 10,000 கொடுத்தீங்கனாலே போதும். தோட்டத்தை அவங்க வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் வந்து போர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே நமக்கு ஒரு 580 அடி தான் டெப்த்தே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸோடு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே நல்ல ஒரு காப்பில் நல்ல ஒரு ஈல்டில் வந்து இருக்குது. இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டு எடுத்தாங்க. இப்போ மறுபடியும் காய் வந்து வைக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ்லாம் தோட்டங்கள் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அந்த வகையில் உண்மையிலே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டான இடம்னே சொல்லலாம். எல்லா விதத்துலேயும் ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டான இடங்க. அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த கலெக்டரேட்டு அதே போல் வந்துட்டு சீலப்பாடி இந்த ஜோனில் இருக்கிறவங்களாம் டைரெக்டாக நம்ம அந்த குளத்தூர் வழியாக ஆர்விஎஸ் காலேஜு இது எல்லாத்தையுமே தாண்டி வந்தோம் அப்படின்னா நல்லமனார் கோட்டை வழியாகவும் டைரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து நாம் வந்து ரீச் ஆகிட முடியும். அதே போல் உள்ளே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். அந்த பாலை போடுற கண்டிஷனில் மரங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அது. மேக்ஸிமம் எப்படி பார்த்தாலும்
நமக்கு வந்து ஒரு 6 மாதம் டு 1 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா மரமே வந்துட்டு பாலை வந்து நமக்கு வந்து போட்டுரும். அதே போல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி சர்வேயர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அளந்து கல் எல்லாமே வந்து நமக்கு வந்து போட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்துட்டு அப்படியே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் நமக்கு இந்த அக்ரி லேண்டு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த தோட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கேணி தான். கேணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய கேணியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேணியோட டெப்த்து அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 60 அடிக்கு குறையாமலே நமக்கு வந்து கிடச்சிருது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா போர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு உள்ளேருந்து தண்ணி எடுக்கிறது தகுந்த மணிக்கு மோட்டர் எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 HP ஃப்ரீ சர்வீஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருதுங்க. கேணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு மேலாப்படி தாங்க தண்ணி இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். தெரியுது பார்த்தீங்களா? நான் 0.5 பிக்சல் வந்து வச்சுருக்கிறதுனால ஏன்னா கவர் ஆகணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து நமக்கு நல்லாவே வந்து கிடச்சிருக்கு. இந்த தண்ணியே வந்து நமக்கு வந்து போதுமானது. அடிஷ்னலாக நமக்கு வந்து போருமே வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எல்லா விஷயமே நம்ம வந்து தெளிவாக சொல்லிட்டோம். வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு வந்து கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லேண்டு கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அந்த வகையில் உண்மையிலே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டான இடம்னே சொல்லலாம். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்ருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.